ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் போகும் அங்கே ரெடி ஆகிற வரைக்கும். ஸோ அந்த கேப்பை தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். இது தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் மாதிரி எல்லா ஈவெண்ட்லேயும் நடக்கிறது தான் இது. பட் என்ன யாராவது ஒருத்தர் பஞ்ச் பண்ணி அவங்க மைண்ட் வாய்ஸை நான் சொல்லணுமா? பட் இங்கே இருக்கவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது. அதில் ஓகே. இன்றைக்கி ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும், படத்தை கரெக்டாக எடுக்கணும், அது வரைக்கும் மூஞ்ச சிரிச்சா மாதிரியே வச்சுக்குவோன்னு அவர் உட்காந்து. இல்லை, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வர வேண்டிய ரியாக்ஷனே இதுதான் சார். எது நடந்தாலும் நாம் அப்படின்றது. பட் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, உங்களுடைய மனசுக்கு, நீங்கள் இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கிறதுக்கு, இந்த ஸ்டுடியோஸும் சரி, இதில் வரப்போகிற படங்களும் சரி சூப்பராக வரும் சார், பிளாக் பஸ்டராக வரும். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறோன்னு பேசியிருக்கோம். அதெல்லாமும் டெஃபினட்டாக நடக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில். அவரை பற்றி நிறையா சொல்ல வேண்டியிருக்கு, நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லை, இது வந்து மைண்ட் வாய்ஸ் கேம் மட்டும்தான். அவருடைய வாழ்த்துக்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஸ்டேஜில் சொல்வீங்க. அண்ட் வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. இன்னும் ஒரே ஒரு பஞ்ச் உங்களுக்கு, அண்ட் தென் ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் பர்சன். ஓகேயா? டக்குன்னு நீங்கள் பஞ்ச் அடிச்சாதான் அவருடைய பஞ்ச் டைலாக் நம்ம எல்லாருமே கேட்டு ரசிக்க முடியும். உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு அவர் சொல்ல முடியாது, சொல்ல முடியற நிலைமையில இல்லை உங்களுடைய தாட்ஸ்ன்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க பதிலுக்கு? விஜய் சூர்யா சாருக்கு என்ன ஓடிட்டு இருக்கு இப்போ? நானே இப்போ தான் டைரக்ட் பண்ணலான்னு போனேன், ஆனால் என்னை திரும்பவும் நடிக்க கூப்பிட்டு வந்துட்டார் இந்த ரவி சார். இப்போ நான் நடிக்கிறதா டைரக்ட் பண்ணுறதா எதை பண்ணணும்னு தெரியாமல் இருக்கேன். ஆனால் அவர் எல்லாமே பண்ணுவார் அவர். ஸோ அப்படிதான் விஜய் சார். பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய சூப்பர். நீங்கள் சுதா மேம்க்கு மட்டும் க்ளோஸ் அப் வைங்க, அவங்க மைண்ட் வாய்ஸ் அத்தனையும் நான் சொல்கிறேன். ஓகே, கம் ஆன் அந்த க்ளோஸ் அப் மட்டும் வைங்க, அங்கே க்ளோஸ் அப் மட்டும் வைங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக அவங்கள வந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்களா, அதனால தான் கேட்டேன் அந்த சைட்லேருந்து. ஆமாம், சான்ஸே இல்லையா? இல்லை, மேம் பொறுத்த வரைக்கும் என் சைடு வராத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றது தான் சுதா மேம். ஏன்னா இன்னும் எங்களுக்கு படம் பேலன்ஸ் இருக்கு. மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். I will take care of it. I will take care of it. Thank you Shiva. Thank you so much as always. And ஒரு சில பேர் வந்து obviously அவங்களுடைய blessings and அவங்களுடைய wishes கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. So we'll just go to Shraddha next. You're looking lovely today. Your wishes for first punch ஆக போற முதல் முகம் எது? Let's have a look. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காரு கார்த்தி அவர்கள்? சர்தார் 2 சர்தார் 2 வேற லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதோட நாயகன் இங்கே இருக்கிறாரு. ஜெயமோகன் சாருக்கும் ஜெயமோகன் ரவி சாருக்கு கார்த்தி சாருக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கும் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ஸோ டெஃபினட்டாக அது ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு கார்த்தி சார் முகத்தை காட்டி எனக்கு பேச சொன்னது ரொம்ப சந்தோஷம். அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம். வெரி வெரி பாசிட்டிவ் பர்சன். ஒருத்தன் தான் எடுத்துக்கொண்ட வேலையை வந்து ரொம்ப சிரத்தையாக முடிக்கக்கூடிய ஒருத்தர். அது என்ன இருந்தாலும் கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட்னால் அதுக்கு நிற்பார் அவர். அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. அவர் ஏன் ரவிமோகன் சாரோட ஃப்ரெண்டாக இருக்காருன்றது இப்போ எனக்கு புரியுது. ஏன்னா அவரும் அதே நேச்சரில் இருக்கிறது தான் ரவிமோகன் சாரும். இன்றைக்கி ஒரு பெரிய பொறுப்பு எடுத்திருக்கிறாரு. டெஃபினட்டாக ஃபீலிங் வெரி ஹாப்பி. நம்ம என்ன கோடம்பாக்கத்தில் இருக்கோமா இல்லை பாம்பே பேண்ட்ராவில் இருக்கோமான்னு ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு மட்டும் பின்னி எடுக்கிறாரு விஷயங்கள. நான் அவருக்காக பாருங்கள், என்ன அவருடைய என்ன நல்ல மனசு இருந்தால் எல்லோரும் அவருக்காக இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கன்னா, ஸோ அவர் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்தே அவர் நண்பர்கள் தான் அப்படின்றத நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி வெரி பெஸ்ட். டக்குன்னு கலாயிலேருந்து ஆரம்பித்து அப்படியே வாழ்த்துக்கள் முடிச்சிட்டிங்க. இன்னொரு பஞ்ச் உங்களுக்காக இருக்கு, ஒரு ஸ்பெஷல் பஞ்ச். நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக கேள்வி கேட்குறீங்க, நான் பெரிய மனுஷத்தனமாக பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார் எல்லாம் கேட்க சொல்கிறாங்க சார், அதனால கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம். அடுத்த பஞ்ச் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்த முகம் இதோ, இதுதான் சார் உங்கள் டக்கா. பாஸ் என்ன பாஸ்? காதல 10 பேர் கத்துறாங்க, க்ளோஸ் இப்ப வந்துருச்சுப்பா. ஓகே, அவருக்கு தெரியும்
இவரனுடைய மைண்ட் வாய்ஸ்ல இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லுங்க நீங்க. இவரை பார்த்தோன்னே நமக்கு வர்றது இவர் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என் மைண்ட்ல என்ன வாய்ஸ் வருது அவரை பார்க்கும்போது அதைத்தான் நான் சொல்ல முடியும். என்ன சார், கரெக்டு தானே சார்? எங்க டான் அவரு என்ன இன்னைக்கு மதராசியா கலக்கிட்டு இருக்காரு.